சிவாய நம. எல்லாரையுமே ஈஸியா நம்பிடுறது, யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது, எல்லார் மேலயும் ரொம்ப பாசம் வைக்கிறது, யாரையும் எந்த சூழ்நிலையிலும் ஏமாத்திடவே கூடாது அப்படின்ற நினைக்கிற மனசு. இந்த குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த கலியுகத்துல நீங்க ஒரு ஏமாளி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த அற்புதமான குணங்கள்லாம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இறைவன் கண்டிப்பா ரொம்ப ஈஸியா உங்களை ஆட்கொள்வாரு. அப்புறம் என்ன, இறைவனோட துணையே நம்மளுக்கு இருக்கும்போது வேற என்ன நம்மளுக்கு வேணும்? ஏமாத்துறவங்க, துரோகம் பண்றவங்க இப்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அவன் செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும் ஏற்பட்ட அந்த கர்ம வினைகளை அவன் அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவான். அப்ப யோசிப்பான், இவங்களுக்கு நான் அப்ப செய்த பாவம் இப்ப எனக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கடவுள் கூட அவங்களுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. அதனாலதான் எப்பயுமே உங்களை ஏமாத்திட்டாங்களா, உங்களை முதுகுல குத்திட்டாங்களா, துரோகம் பண்ணிட்டாங்களா, கவலையே படாதீங்க. இறைவன் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். எல்லாரும் கண்ணையும் மூடிட்டும் தவறு பண்ணிடலாம், ஆனா கடவுள் கண்ணை மூட முடியாது இல்லைங்களா? அவன் பார்த்துட்டே இருக்கான். கண்டிப்பா வினை விதித்தவன் வினை அறுத்தே தீருவான். இது நிதர்சனமான உண்மை, நம்புங்க. வாழ்க வளமுடன்.